உலகெங்கும் வாழும் அன்பு மாதா தொலைக்காட்சி சகோதர சகோதரிகளே, கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் அமர்ந்து இறைவனுடைய ஆசிரை தமதாக்கி கொள்ள கூடியிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்த இயேசு தமது சீடர்களுக்கு தோன்றி தாம் சொன்ன அந்த அன்பும் அமைதியும் சமாதானமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சிறந்தோங்க செழித்தோங்க உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே இறைவன் தமது அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த கல்வாரி பலி வழியாக தனது இறை அன்பை நமக்கு வெளிக்கொண்டு நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். நமது அன்பில் வளர நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் உங்களுக்காக தயாரித்திருக்கின்ற இந்த சிந்தனையும் கூட அன்புதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளம். ஆக இந்த அன்பிற்காக பல நேரங்களில் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம், ஏங்கி கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் அன்பு இருந்தும் அதை நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படித்தது போல ஒரு பகுதியிலே பவுலும் பர்னபாவும் தமது இறைப்பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த லிஸ்திரா அந்த பகுதிகளில் அவர்கள் சென்ற போது அவர்கள் யூதர்கள் அல்ல, பிற கடவுளை வணங்கக்கூடிய மக்களாய் இருக்கிறார்கள். திருத்துதர் பணிகள் 14வது அதிகாரத்தில் நாம் இதை சந்திக்கிறோம், பார்க்கிறோம், விசுவசிக்கிறோம். ஆக இவர்கள் பிறவியிலேயே நடக்க முடியாத ஒரு சகோதரனுக்கு இறைமகனுடைய இயேசுவின் பெயரால் அவர்கள் அற்புதங்களை செய்வதை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த அற்புதங்களை கண்ட அந்த மக்கள் அவர்களை பல்வேறு வகையான பெயர்களிலே அவர்கள் அழைக்கிறார்கள். சேயுஸ் என்றும் ஹெர்மஸ் என்றும் அவர்கள் அழைக்கிறார்கள். நான் சென்னையில் தத்துவியல் படித்துக் கொண்டிருந்த போது எங்களது குருமடத்தினுடைய அதிபராக இருந்த அந்த தந்தையினுடைய பெயர் ஹெர்மஸ். விவிலியத்தை கொஞ்சம் ஆழமாக படிக்கும் போதுதான் எதற்காக அந்த பெயர் அவருக்கு வந்தது என்பதை நான் அறிய நேர்ந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு பேரெல்லாம் வைக்கிறோம், வித்தியாசமா வைக்கிறோம். பெரியவங்க சின்னவங்க பேரை சொல்றதுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க. அதனால தயவு செய்து தமிழ்ல வைங்க, புரிகிற மாதிரி வைங்க, கேட்கிற மாதிரி வைங்க. ஆக பிரியமானவர்களே, எதற்காக அவர்கள் இந்த மனிதர்களை கடவுளாக்க நினைத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொன்ன வார்த்தை, நமது விண்ணக தெய்வங்கள் இன்று மண்ணில் இறங்கி வந்திருக்கின்றன, ஆக அதன் வழியாக இந்த அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அந்த மக்கள் இந்த பவுலுக்கும் பர்னபாவிற்கும் சேயுஸ் என்றும் ஹெர்மஸ் என்றும் பெயர் வைத்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. இன்றைய நாளிலே எதற்காக இறைவனை தேடி நாம் வந்திருக்கிறோம் என்பதையும் சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதை திருத்துதர்கள் எழுதிய அந்த புத்தகத்தில் 3வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள அந்த இறை வார்த்தையில் இன்னொரு அதிசயத்தை நாம் சந்திக்கிறோம். அங்கும் அந்த சாலமோனினுடைய அந்த அழகு நுழைவாயிலே பிறவியிலே நடக்க முடியாத ஒரு சகோதரன் இருக்க 3 மணி ஜபத்திற்காக திருத்தூதர்களான பேதுருவும் யோவானும் செல்கிறார்கள். எல்லாரும் அவருக்கு பிச்சை போடுவாங்க என்று நினைத்து கொண்டு அந்த மனிதன், அம்மா தாயே ஏதாவது போடுங்க என்று அவர்கள் நினைத்த போது இவர்களிடத்தில் இவர்களுக்கும் அந்த நேரம் வந்தது. இவற்றையும் அவர் கையை ஏந்திரார், தட்டை ஏந்திரார், ஏதாவது போடுவாங்க என்று சொன்னபோது அவர்கள் தங்களிடத்தில் இருந்த செல்வத்தை கொடுக்கவில்லை. மாறாக அவர்கள் சொன்ன வார்த்தை, எங்களிடத்தில் வெள்ளியோ செல்வமோ இல்லை, மாறாக உயிர்த்த இயேசு இருக்கிறார், அவர் பெயரால் சொல்கிறேன், நீ எழுந்து நட என்று சொன்னபோது அதுவரைக்கும் ஊனமாய் இருந்த அந்த சகோதரன் இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் கேட்டது போல எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இது யாருடைய பெயரால்? இறைமகன் இயேசுவினுடைய பெயரால். ஆகின்ற நாளிலே நமது அன்பு இந்த இறைமகன் இயேசு மீது ஆழமாக விசுவசிக்க, ஆழப்படுத்த இந்த நாளிலே நமக்கு இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பது சிந்திக்கத்தான் இந்த நாளிலே நாம் இணைந்திருக்கிறோம். கூடி ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல யோவான் எழுதிய நற்செய்தியின் 14வது அதிகாரத்தில் இறைவன் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறார். தமது சீடர்கள் எல்லாம் உட்கார வச்சு ஏசப்பா சொல்றாங்க, நீங்கள் நான் கொடுத்த அந்த அன்பை பிறருக்கு கொடுங்க என்று சொல்லுகிறார். ஆக இந்த அன்பு எங்கிருந்து வருகிறது? இந்த மனித அன்புக்கும் இறை அன்புக்கும் என்னதான் வித்தியாசம்? மனித அன்பு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. என் குடும்பம், என் பிள்ளைங்க,
என் சொந்தம், என் ஊரு என்று என்னை முன்னிலைப்படுத்துகிற அந்த அன்புதான் இந்த மனித அன்பு. ஆனால் கடவுளுடைய அன்பு, யோவான் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 15-16 பார்க்கிறோம். இந்த உலகத்தை அன்பு செய்ய தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு கொடுத்தாரே, அதுதான் அன்பு, தந்தையினுடைய அன்பு. நமது பாவங்களுக்காக அந்த கல்வாரியில் சிலுவையில் இறந்து உயிர்த்தெழுந்து நம்ம எல்லாம் உயிர்ப்பின் மக்களாக்கி இருக்கிறாரே, அதுதான் இறைமகன் இயேசுனுடைய அன்பு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களுக்காக ஒரு துணையாளரை கொடுப்பேன். அந்த துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் நினைவூட்டுவார், நல்லது நினைவூட்டுவார். நீங்க கோயிலில் எப்படி ஜெபிக்க என்று நினைவூட்டுவார். உங்கள் கூடுகையில் நீங்கள் யாரை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம், உங்கள் வாழ்வு எப்படி முன்னேற வேண்டும் என்பதையெல்லாம் உங்களுக்கு நினைவூட்ட உங்களுக்கு தூய ஆவியார் என்ற துணையாளரை அவர் நமக்கு தருகிறார் என்று சொன்னால், இவை அனைத்தும் அன்பினுடைய வெளிப்பாடு. அன்பு சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய இந்த 3லும் தலை சிறந்தது அன்பு. யாருடைய அன்பு? இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அந்த அன்பு. அந்த அன்பைத்தான் இந்த கல்வாரி பலியில் நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அன்பைத்தான் அந்த இறைமகனேசு நமக்காக தினமும் தந்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக அந்த இறைவன் தருகின்ற அந்த அளவற்ற அன்பை பெற்றுக்கொள்ள நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். நமது குடும்பங்கள்ல நம்ம பல நேரங்கள்ல மன்னிக்காமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பங்கள்ல ஒருவர் ஒரு ஏற்றுக்கொள்ள நாம் தயங்குகிறோம். ஆக அந்த ஆண்டவருடைய முழுமையான அன்பை நாம் பெற நமக்கு தடைக்கல்லாக இருப்பது நமது குடும்பத்துல நம்ம பிறரை மன்னிக்காமல் இருப்பதுதான். ஆக இந்த நாளிலே இறைவனுடைய மன்னிப்பை பெற, அந்த அன்பை நாம் நமதாக்கி கொள்ள, தமதாக்கி கொள்ள, வாழ்வாக்கி கொள்ள, அதை செயலாக்கம் பெற நாம் நம் குடும்பங்களில் இருப்பவர்களை முதலில் மன்னிக்க ஆரம்பிப்போம். நம்மை மன்னிப்போம். நாம் நமது உறவுகளை நாம் மன்னிக்க ஆரம்பிப்போம். இந்த உலகத்துல தப்பு செய்யாம யாருமே இல்லைங்க. நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தப்பு செய்வாங்கன்னு சொல்லி நம்ம விழியத்துல படிக்கிறோம். ஆனால் நாம் நம்மையும் நமது குடும்ப உறுப்பினர்களையும் நமது உறவுகளையும் மன்னிக்கும் போது பாலைவனம் கூட சோலைவனமாக மாறும். இந்த மன்னகமும் கூட அந்த இறைவன் வாழுகின்ற அன்னை மரியாளோடு திருத்தூதர்களும் அனைத்து புனிதர்களும் வாழும் கூடிய அந்த விண்ணகமும் இந்த மன்னகத்தில் நாம் சுவைக்க வேண்டுமா? அன்பை நமது கரங்களில் ஏந்துவோம், அன்பை நமது உள்ளங்களில் ஏந்துவோம், அன்பை நமது வாழ்வினுடைய உச்சமாக விரும்புவோம், அன்பை நமதாக்கிக் கொள்வோம். அந்த அன்பினுடைய ஆண்டவரை நாம் சுவைக்க ஆரம்பிப்போம். அப்படி சுவைக்க ஆரம்பிக்கும் போதுதான் உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அந்த அன்பு, உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அந்த அமைதி, உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அந்த சமாதானம், உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அனைத்து வரன்களும் கொடைகளும் நமது குடும்பங்கள் எப்போதும் இருக்கும். அதற்காக அப்படி கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து அன்பு தகப்பனே, இந்த நாளிலே அன்பை தருகிறேன் என்று சொல்லி அந்த நிலையான அன்பு, உண்மையான அன்பு, உறுதியான அன்பு இறைவனிடத்திலிருந்து வருகிறது. அதுவும் தூய ஆவியானவர் வழியாக எங்கள் மேல் அருளப்பட்டிருக்கிறது என்பதை முழுமையாக உணர்த்தி கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த நாளிலே கூடியிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதே அன்பினால், கல்வாரியில் நீர் எங்களுக்காக, அந்த கல்வர்கள் மத்தியில் நீர் எங்களுக்காக அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி இருக்கிறீரே. நன்றி தகப்பனே. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும், திடப்படுத்தியருளும். இந்த உலகம் அன்பை கொச்சைப்படுத்தி இருக்கிற அந்த காலங்களிலே நீர் எங்களுக்காக கல்வாரியில் சிந்திய அந்த விலை மதிக்க முடியாத அந்த ரத்தம் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை அந்த கல்வாரி ரத்தம், பரலோக ரத்தம், எங்களுக்காக நீர் சிந்திய அந்த விலை மதிக்க முடியாத ரத்தம் எங்களுக்காக பதில் கொடுக்கட்டும். அந்த ஆபேலுடைய ரத்தம் எவ்வாறு அந்த உலகத்தினுடைய அன்பிற்காக எவ்வாறு ஐயோ எனது சகோதரனை கொன்று விட்டானே என்று அந்த கூக்குரலிட்டதே, அதுபோல அல்ல, முது உன்னதமான அந்த ரத்தம் கல்வாரியில் எங்களுக்காக அன்பு செய், அன்பு செய், எப்போதும் அன்பு செய் என்ற அமுத வார்த்தைகள் எங்கள் வாழ்வாக்கிட இயேசுவே எங்களை தொடர்ந்து ஆஸ்வதிப்பீராக, திடப்படுத்துவீராக. எவ்வாறு அன்னை மரியாள் அந்த திரு அவையை அவர் ஆசீர்வதித்தது போல, அன்பு செய்தது போல நாங்களும் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக எப்போதும் எங்களையும் எங்களது குடும்பங்களையும் எங்கள் அருகில் இருப்பவர்களையும் அன்பு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு அன்னை வழியாக நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வோமாக. திரு அவை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அந்த பாக்கியம் இந்த கல்வாரி பலி. இந்த கல்வாரி பலியுடைய பேறு பலன்களாக எங்கள் குடும்பங்களில் இறைவன் தருகின்ற அன்பும் அமைதியும் செலுத்துவங்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.